ரமேஷ் சேதுராமன், சாதனைகள் என்று உள்துறை அமைச்சர் ஒரு தொகுப்பை வெளியிடுகிறார். ஆனால் அப்படி சொல்லிக்கொள்வது மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 70 ரூபாய்க்கு கீழே 68 ரூபா 65 67 காசுக்கு வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வருது. அது நேரடியாக வேறு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்தியன் ஆயிலுக்கோ இல்லை பாரத் பெட்ரோலியத்துக்கோ கொடுத்துருக்கலாம். இப்போ பெட்ரோலிய விலையை குறைக்கலை, 70 ரூபாய்க்கு மேலே இருந்ததை விட இன்றைக்கி கூடுதலான விலைக்கு விற்குது. அதெல்லாம் குறைச்சிருக்கலாம். அத்தியாவசிய பொருட்கள்லாம் விலை ஏறி இருக்குது. நிறைய விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு உறுதித்தன்மை இல்லை. மத்திய அரசினுடைய அல்லது பிரதமருடைய பலகீனத்தை தான் அந்த 100 நாள் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கச்சா எண்ணெய் அப்படிங்கறத விலையை பத்தி ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க. இந்த கச்சா எண்ணெய் இருக்கட்டும், இன்னைக்கு சம்பளம் இல்லைன்னா இந்த இன்ஃபிளேஷன் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற விஷயங்களுக்கான விலை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சந்தை மதிப்பு, இப்ப இதே கச்சா எண்ணெயோட விலை சொல்றீங்க இல்லையா, உலக நாடுகள் எல்லாத்துலயும் எடுத்துக்கட்டும், அந்த 2014 அதுக்கு முன்னாடியோ எந்த காலகட்டத்துல அவங்க உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல கச்சா எண்ணெய் எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, இவங்க சொன்ன பேரல் அன்னைக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க, இன்னைக்கு எவ்வளவு விற்கப்படுகிறதுங்கிறது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கும். மூன்றாவது விஷயம், 2014 $65 $70 வரைக்கும் இருந்துச்சு. அன்னைக்கு 72 ரூபா தான் பெட்ரோல் இருந்துச்சுங்கிறாங்க 2014. கரெக்டுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு எல்லா உலக நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லா நாடுகள்லயும் அன்னைக்கு உங்களுக்கு அவங்க எல்லாம் கேலன் சொல்லுவாங்க. யூஎஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னாக்க அன்னைக்கு கேலன் அப்படிங்கறதுடைய விலைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு $2 $2.5 வித்தியாசம் இருக்கு. அப்ப எதை பேஸ் பண்ணி அவங்க பண்றாங்க? அப்ப அதே விலைக்கு அன்னைக்கு ரேட்டுக்கே நீங்க கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மூன்றாவது விஷயம், இதே INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க தயவு செஞ்சு இந்த பெட்ரோல் டீசல் விஷயங்களை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வாங்க, அதையும் நீங்க அத்தியாவசிய பொருள்ங்கிறதுனால நீங்க 8% கீழே கொண்டு வாங்க, இப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கு தைரியமா இருந்தா சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் மாநிலத்துக்கு வரி எவ்வளவு வருது, எவ்வளவு பர்சன்டேஜ் சுரண்டி திங்கிறாங்க? இங்க ₹1 குறைக்கல. நான் என்ன கேக்குறேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த இவர்களுடைய திமுக அரசு டீசல்ல இது வரைக்கும் 4 நாள் குறைச்சாங்களா சொல்லுங்க. சரி சார், மார்ச் மாச தேர்தலுக்கு முன்னாடி ஒரு $2 குறைச்சாங்கல்ல, அப்ப எவ்வளவு ஒரு பேரல் இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு பேரல் விக்குது? இல்ல எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு விக்குது? இப்ப குறைச்சிருக்கலாம்ல. சரி, அதை கடந்து இந்த சாதனைக்கு வந்துருங்க. நம்ம பெட்ரோல் டீசலுக்குள்ளேயே போயிட வேண்டாம். அடுத்தடுத்த நிறைய சாதனைகள் சொல்லியிருக்காங்க. நேரத்தை நம்ம அதிலேயே போய்க்கிற வேண்டாம். இல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு விவகாரம் எடுத்தாலே இவ்வளவு விஷயங்கள் பேச வேண்டியிருக்குங்கிறது தான் பிரச்சனையே. சரி, இப்ப நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்றோம், அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் சொல்றோம். இது வரைக்கும் தொடர்ந்து முன்னாடி மத்திய தொகுப்பு மற்றும் மாநில தொகுப்புன்னு 2 இதுல ரேஷன் வந்தது. இப்ப மத்திய தொகுப்புல இருந்து வருது, அதையுமே ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ எதுல இருந்து அதுக்கான பணம் வரும்? நீங்க விவசாயிகளுக்கான நீங்க ஊக்கத்தொகையை கொடுக்கணும், இல்லைன்னா உரிமை தொகை அதை கொடுக்கணும்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து அதுக்கான அரசு செய்யணும் அப்படின்னா அதற்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்? நீங்க தொடர்ந்து எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் நீங்க மத்திய அரசுல இருந்து நிதி கொடுக்கணும். எது கேட்டாலும் ஜிஎஸ்டி பாருங்க, மாநில அரசே எடுத்துக்குது, மத்திய அரசே எடுத்துக்குது. முதல்ல என்னன்னா ₹1 வரி போட்டா அதுல 50 பைசா முதல்ல மாநிலங்கள் எடுத்துக்குது. அப்புறமா இருக்கிற 50 பைசாலையும் பர்சன்டேஜ் நீங்க அந்த ஜிஎஸ்டி நோக்கியே கொண்டு போயிட வேண்டாம். அது மிகப்பெரிய விவாதம், நிறைய முறை நாம அதை பேசியிருக்கோம். பெட்ரோலா கொண்டு போக வேண்டாம், இல்ல ஜிஎஸ்டியா கொண்டு போக வேண்டாம். என்னதான் கொண்டு போகணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி பேசுறேன். ஏன்னா உங்களோட வசதிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல என்னோட வசதிக்கு எல்லாம் இல்ல, இன்றைய தலைப்பை ஒட்டி வந்துருங்கிறதுக்காக நான் ஒரு அந்த கேள்வியோட முன் வச்சேன். நீங்க இல்ல இந்த 100 நாள்ல ரயில் விபத்து மட்டும் இப்ப நேற்று திருச்சியில ராமேஸ்வரம் விரைவு ரயில் 3 பெட்டி கழண்டு போச்சு. பெரு நல்வாய்ப்பாக ஒரு பெரு விபத்து நடக்கலாம். ஆனால் இந்த 100 நாள்ல 38 ரயில் விபத்துகள் நடந்திருக்கு, 21 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க இந்த 100 நாட்கள்ல மட்டும். கடந்த காலம் இவ்வளவு ரயில் விபத்து நடந்திருக்கு, இதுல எத்தனை சாபட்டாஜ்னு பேசிருப்போமா? இதுல வேணும்னே விஷமிகள் செய்த விஷயங்கள்ங்கிறத பத்தி எல்லாம் டீடைல் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோமா? நம்ம அதையெல்லாம் பேசாம விபத்து நடந்திருக்கு, சரிங்க ரயில் பெட்டி கயன்றுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் நம்ம இதை பத்தி பேசுறவங்க
கவிஞர் நான் வர்றேன், அவர் முடிச்சுட்டு வர்றேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மனுஷபுத்திரன் ஒரு நிமிஷம் குறுக்கிறாரு, நான் பஸ் உங்கள்கிட்ட பஸ் வர்றேன். பஸ்ல ரமேஷ் சேதுராமன் நீங்க தமிழகத்துல முடிச்சிருங்க, ஐயா உங்களுக்கு ஒரு தான் நிமிஷம் நேரம், உங்களுக்கு தான் ஐயா நேரம். ஒரு நிமிஷம் பஸ்ல ஒரு ஃபுட்போர்ட்ல ஒரு இதே காணும் வயசானவங்க எல்லாம் இந்த ஜம்ப் பண்ணி குதிக்க வேண்டி இருக்க நிலைமை இருக்கு. சார், அதை பத்தி நம்ம எதுவும் பேசுறோம்? சார் அரசு பேருந்துன்னா தவறுதான் சார். என் கேள்விக்கு அதுவா பதிலு? 32 இல்ல, 100 நாள் இல்ல, 32 விபத்துங்கிறேன், கேட்கறத 38 சொல்றேன். விபத்துங்கிறேன். இல்ல ஒரு நிமிடம், நான் சொல்வது இங்க வந்து நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு நீங்க நெறியாளர் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா பொதுவா நான் சொல்லக்கூடியது யார் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களோ அவங்களை நோக்கி நான் வைக்கக்கூடிய கேள்வி. நான் என்ன சொல்றேன், எங்க எது தவறு நடந்தாலும் தவறு தானே. ஏன் ஒரு சைடை மட்டும் போக்கஸ் பண்ணி ஒரு சைடை மட்டும் பார்த்து பேசிட்டே இருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன் அப்படி செய்கிறோங்கிறதான விஷயம். அதே மாதிரி நிச்சயமா டேட்டா எல்லாம் எடுத்தோம்னா பல டேட்டாக்கள்ல குளறுபடிகள் இருக்கு, கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு முத்ரா லோனா இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாக்குனதா இருக்கலாம், இல்ல சீனாவோட இது எல்லை பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து சரியான முறையில சரியான விஷயங்களை கேள்வி கேட்கணும். ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு தவறான இதெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதையெல்லாம் வந்து ஒரு இந்திய கூட்டணியில இருந்து அவங்க வந்து ஒரு விவாத பொருளா ஆக்குறாங்க. இல்ல சார், ஊழலை பத்தி 100 நாள் வரைக்கும் விமர்சனம் யாரும் பண்ணல சார். 100வது நாள் ஒரு சாதனை புத்தகம் வருது, அதை தொடர்ந்து ஒரு விமர்சனம் வருது. இப்ப ரெண்டையுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியதான மக்களுடைய கடமை, அதை பார்க்க வைக்க வேண்டியதான நம்மளுடைய கடமை. ஒரு பக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன, விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க மாதவி பூஜை பத்தி சொல்றீங்க இல்லையா? இப்ப 2G விவகாரம் வந்தது. இத தனியாக கையில எடுத்து கோர்ட்ல போய் சண்டை போட்டது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கான பலனை வந்து பாஜக அனுபவிச்சதுங்கிறது வேற. ஆனா அதை வந்து திரும்பவும் வந்து அது ஃபர்தரா வந்து கொண்டு போகாம இப்ப கிடப்பில போட்டு வைத்திருக்கிறது இதே பாஜக அரசு தாங்கிறதும் வேற விஷயம். அது எந்த காரணத்துக்காக செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே புரிவதற்கான நம்ம ரொம்ப சொல்லி தெரிய வேண்டியது. ஆனா அதே மாதிரியான ஒரு விவகாரத்துல இப்ப மாதவி பூச்சி தனிப்பட்ட நபர்னா கூட ஒரு இன்வெஸ்டரோ இல்லைன்னா இவங்க இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களோ எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஃபுல் விஷயத்தையும் எடுத்து ஏதாவது ஒரு கேஸ் இது சம்பந்தமா தாக்கல் பண்ணிருக்காங்களா? இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டை இடியோ இல்லைன்னா வந்து ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ எங்கேயான ஒரு இடத்துல வந்து பங்கு சந்தையோட தொடர்பு படுத்தி பார்க்கின்றப்ப நீங்க நிதி மேலாண்மை சார்ந்து நிறைய நீங்க பேசுறதுனால தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக கூட பங்கு சந்தையில பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த முடிவுகள் இப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லப்பட்ட காலத்துல கூட அதுல கூட பெரும் சதியோ முறைகேடு இருக்கிறதா இந்த குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் மாதவி பூச்சி விவகாரத்துல நான் ஓப்பனா சொல்றேன். அந்த அம்மாவோட அப்பாயின்மெண்ட் பேசுறவங்க அம்மாவோட அப்பாயின்மெண்டே கேள்வி கேட்டிருக்கணும். இல்ல தெரியுமா, ஒரே நாள்ல அந்த அப்பாயின்மெண்ட் ஃபுல் சைன் ஆச்சு. என்ன மனுஷபுத்திரன் ஏதோ குறிக்கிறாரு, நீங்க ரெண்டு பேருமே வெளியில இருந்து பேசுறீங்க, அவர் என்ன கேக்குறாருன்னு கேட்டுட்டு பேசலாம். விஷயமா அதெல்லாம் பேசுறாங்கங்கிறது தான் பிரச்சனை. மனுஷ் சுருக்கம் அவர் வந்து ரமேஷ் சேதுராமன் பேசல, நீங்க வந்து இறக்குமதியை பத்தி பேசுங்க, உள்நாட்டு தொழிலை பத்தி கேள்வி கேளுங்க அப்படிலாம் அட்வைஸ் பண்ணாரு. நான் ஆரம்பத்துல இருந்து அந்த கேள்வியில தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லையில நீங்க என்ன பண்ணீங்க, சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக என்ன பண்ணீங்க, எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. எத்தனை ஷோல இந்த கேள்வி இவங்களை பத்தி கேட்டாச்சு. இன்னொன்னு இவங்க சொல்ற புள்ளி விவரங்களுக்கு மட்டும் ஒரு உதாரணம், ஒரே ஒரு நிமிஷம் புள்ளி விவரங்களுக்கு. நிர்மலா சீதாராமன் சமீபத்துல கோவைக்கு வர்றாங்க, பேசுறப்போ தமிழ்நாட்டுல 5.6 கோடி வங்கி கணக்குகளுக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி பேருக்கு நாங்க முத்ரா கடனாக 3 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 8 கோடி தான். 8 கோடி பேர்ல வந்து நீங்க 5.5 கோடி பேருக்கு வந்து நாங்க முத்ரா கடன் கொடுத்தோம்னா, நான் நியூஸ் 7க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த சென்னையில 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. நீங்க ஒரு மைக் எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு சர்வே நடத்துங்க. நீங்க 1000 பேரை சந்திங்க, 1000 பேர்ல 10 பேர் முத்ரா கடன் வந்து வாங்குறான்னு சொல்லட்டும். இந்த புள்ளி ஒருத்த நான் ஏத்துக்கிறேன். இல்ல நீங்க வந்து அப்போ எவ்வளவு இருங்க ரமேஷ் சேதுராமன் அதே சொன்னாரு. இந்த முத்ரா கடன் சொல்லியே புள்ளி விவரங்கள்ல சில சரிபார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல சரிபார்க்கிற விஷயம் இல்லைங்க. 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 5.5 கோடி பேருக்கு கடன் கொடுத்தேன்னு சொன்னா இது புள்ளி வர பிள்ளையாது. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேருக்கு கடன் கொடுத்தேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. கோயம்புத்தூருடைய ஜனத்தொகையே 34 லட்சம் தான். 34 லட்சம் பேர் உள்ள சிட்டில 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் கொடுத்திருக்காங்க. நீங்க கேட்டுட்டீங்க ரமேஷ் சேதுராமன். பச்சை பொய்களை, அதாவது நீங்க புள்ளி விவரங்கள் சொல்றீங்கல்ல, இப்ப இன்றைக்கு உள்துறை அமைச்சர் சாதனை புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. ஏற்கனவே நிதியமைச்சர் கொடுத்த புள்ளி விவரத்துல சற்றேறக்குறைய 8 பேர் இருக்க தமிழ்நாட்டில் 5 கோடி பேருக்கு மேலே முத்ரா கடனில் வங்கி கணக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கிட்டத்தட்ட
நிதியமைச்சர் சொன்னதும் உள்துறை அமைச்சர் சொன்ன புள்ளிவிவரத்தோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இல்லை இது சரி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கா? சாதனை பட்டியல் வந்திருக்குல்ல. நான் என்ன கேக்குறேங்க, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து 1000 ரூபாய் கடன் கேட்குறீங்க அப்படின்னா, நான் 1000 ரூபாய் கொடுக்கலாம், இதே இல்லைன்னா 10 100 கடனா கொடுத்துட்டு பாருங்க, நான் வந்து 10 பேருக்கு கொடுத்துட்டேன்னு கூட கம்பெனி எடுத்துரும். ஆனா நான் என்ன சொல்றேன், இது இந்த மாதிரியான சந்தேகம் இருக்குன்னா அப்ப எதிர்கட்சியுடைய கடமை என்னங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுக்குதான் குமார் சார்லாம் சொல்றாரு, நீங்க குறையெல்லாம் தேடாதீங்க, நிறை நல்லா இருக்கு, நல்ல விஷயத்த மட்டும் பாருங்க, ஏன் குறையே தேடுறீங்கிறாரு. குறை சொன்னா குறையே தேடுறீங்கிறீங்க, விமர்சனம் பண்ணாதீங்கிறீங்க. நான் சொல்வது இல்ல, நான் எங்க சொன்னேன் இருக்க, நான் என்ன கேட்கிறேன், சரியான விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் சொல்றேன். நான் குறையே சொல்றேன், எதிர்கட்சியின் கடமை கேள்வி கேட்பது, கேட்க அதைத்தான் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு நீங்க முதலீடு சார்ந்து கேட்டீங்கல்ல ரமேஷ் சேதுராமன், ரமேஷ் சேதுராமன் நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டாரு. கேள்வியை நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம், பதில் மட்டும் இல்லங்கிறாரு. சரி, கேள்வியை நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். இல்ல, கேள்வியை நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம், பதில் அதை தவிர மத்த எல்லாத்துக்கும் பதில் வருது. கேட்கறதுக்கு எங்க கேட்கணுமோ அப்போ நீங்க வந்து சட்டமன்ற நெட்லாம் எடுக்காம வாயால விட சொல்லாதீங்க. சார் தலைப்புக்குள்ள வாங்க, விவாதம் சார்ந்து வாங்க. சரி, ரெண்டு பேருமே ரமேஷ் சேதுராமன், இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன மாநிலம் மணிப்பூர்ல நடக்கிற வன்முறைகளையே கட்டுப்படுத்த முடியல, நீங்க ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவேன்னு சொல்றீங்க, நல்ல முயற்சி, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீங்க சொல்றீங்க வெளிநாட்டு முதலீடுகள் நிறைய வரணும் அப்படின்னா அதை பத்தி ஏன் கேள்விகளை முன்வைக்கல அப்படின்னு. அது நேற்று கூட காங்கிரஸ் கேள்வியை முன் வச்சிருக்காங்க, நேரடி அந்நிய முதலீட்டுடைய விகிதம் வந்து 43% சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு. சரிங்க, அந்நிய முதலீடு வேற क्वेश्चन நான் முடிச்சு போடல. ஆனா இதுல வந்து முதல் விஷயம், அந்நிய முதலீடு அப்படின்னு எடுத்தாக்கா வெளிநாட்டுல அந்தந்த நாடுகள்ல பொதுவா நமக்கு எந்தெந்த நாட்டுல இருந்து வந்து முதலீடுகள் வரும், ஐக்கிய அரபு எமிரேட், USA, இந்த மாதிரியாக முதன்மை நாடுகள், முக்கியமான நாடுகள் எல்லா இடத்துலயும் பினான்ஸ் ஹப்ல இருந்து நமக்கு வரும். இப்போ பொதுவா உலகளாவிய பொருளாதாரம் அந்த நிலை இருக்கு. இப்போ அவங்களுடைய இதுக்குள்ளேயே அவங்க யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க போட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்குள்ளேயே வந்து இப்போ வந்து ஒரு பொருளாதார சிக்கல் சூழல் இருக்கும்போது அவங்க அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க எடுத்து அங்க இப்ப திசை திருப்பி வைக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்க அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஷேர் வேல்யூ மற்ற விஷயங்களும் போயிடக்கூடாதுன்னு. அது ஒண்ணு. இன்னொன்னும் இப்ப என்னன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட போகிறது, பொருளாதார தேக்கம் ஏற்பட போகுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதை விட அந்த சமயத்துல இன்வெஸ்ட் பண்ணா, அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணா அது இன்னும் அதிகப்படியான அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா வாரன் பஃபே, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உலக அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஆளுனா வாரன் பஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, எலக்ட்ரிக் கார் நிறுவனமான BYD இருந்து ஆரம்பிச்சு ஆப்பிள் நிறுவனத்தோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்றோம் அந்த பங்கு சந்தையில. அந்த மாதிரி ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் எல்லா நிறுவனத்துல இருக்கக்கூடிய பங்குகளையும் பெற்று இப்பொழுது கணிசமா கையில வந்து ஒரு இமீடியட் கேஷ் ரிசர்வா சேவ் பண்ணி வைக்கிறாரு. காரணம் என்னன்னா வரும் நாட்கள்ல இந்த மார்க்கெட் பெருமளவுல விழுறதுக்கும் இந்த பொருளாதாரம் பெருமளவுல விழுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் ரியல் எஸ்டேட்ல கூட அது இதுதான் செய்யறாரு. காரணம் என்னன்னா அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொருளாதாரம் வந்து விழப்போறதை கணிச்சிட்டு பணத்தை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. எங்க ரொம்ப கீழே போகுதோ அப்போ அவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு திரும்ப அது மார்க்கெட் மேல போகும்போது அவங்களுக்கு இரட்டிப்பு, 3 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு என்று லாபத்தை அள்ளி தரும். அதை போய் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு பொதுவா விருப்பம் இந்த சமயத்துல இருக்கிறத விட கையில கேஷ் ரிசர்வா இருக்கட்டும், இது குறுகிய நோக்குல பார்க்காம லாங் டேர்ம் இதுல வந்து நமக்கு அது பெனிஃபிட்டா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. ஆனா அதை தடுப்பதற்கு தான் என்ன பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட்ல வந்து பல மற்ற ஆல்டர்னேட்டிவ் ரிசர்வ்ஸ்ல இருக்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த பங்கு சந்தையை விடாம பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும்.
அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். சரி. இந்திய பொருளாதாரத்தையும் வந்து சரிவு கண்ணோட்டத்துல உலக அளவுல பாப்பாங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். சரி. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு 19 சொல்லிட்டு போக முடியாது. ஆனாலும் இந்த இன்னொன்னு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 2% கூட கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. நம்மளுடைய இந்திரகுமார். மொத்த பொருளாதார அளவுல 2% இருக்கான்னு முதல்ல போய் நீங்க சுருக்கமா பாருங்க. இருக்கும். சரி. மூன்றாவது முக்கியமான விஷயம், கடைசியா நீங்க மணிப்பூரை பத்தி பேசுனீங்க. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல என்னவோ இன்னைக்குதான் பிரச்சனை இருக்கிற மாதிரியாகவும், இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியட்ல இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்த போது அவர் ரொம்ப வாய் திறந்து பேசிவிட்டார். இல்ல ராகுல் காந்தி இல்ல சார், நான் சொல்றேன், இல்ல ரொம்ப வாய் இது திறந்து பேசி உடனே அதை சரி இந்த வாதம் வந்து பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு ஏற்புடையது? ஒரு பிரச்சனையை சொல்றான், இது இவர் இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை சொல்றான், அந்த அவர் இருந்தப்ப அந்த பிரச்சனை என்ன? அப்ப அவரு இவரு ஒண்ணா? அப்ப அவங்களும் எடுத்துட்டு போயிடலாமா சார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிரச்சனை இருந்துச்சு சார், காங்கிரஸே ஆண்டு போட்டுமா, நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? காங்கிரஸே ஆண்டு போயிடலாமே. அதான் அங்க பார்த்தா பிரச்சனை இருக்கணும். ஆனா இல்ல சார், பிரச்சனையை தீர்க்கணும்னா சார், அவங்க காலத்துல பிரச்சனை இருந்துச்சு, நாங்க தீர்த்து வச்சோம்னு சொல்லணும். இல்ல சார், இல்ல காங்கிரஸ் ஆட்சியில இந்த பிரச்சனை இருந்துச்சு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்த்து வச்சோம், நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டோம், முற்றுப்புள்ளி வச்சோம், அது சொல்றதுதான் சார் ஆக்கப்பூர்வமா இருக்கும். அதைத்தான் இந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அவங்க பிரச்சனை இருந்துச்சு, நாங்களும் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு இதுவும் இல்ல அதுதான் கேள்வி. எல்லாத்துக்கும் ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியை கூப்பிடுறீங்க, இப்ப மன்மோகன் சிங்கை கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயா ஒரு நிமிஷம், இல்ல கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். சரி. நீங்க சொன்னது நீண்ட நெடிய காலமாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் வந்து சொல்லிருக்கீங்க. காஷ்மீர்ல எத்தனை ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு, எத்தனை தசாப்தங்களாக பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து சொல்றீங்க அதை சரி பண்றதுக்கு உடனே பண்ணா ஓவர் நைட்ல சொல்றீங்க. நீங்க 360 கொண்டு வந்தோம், காஷ்மீர்ல 100 நாள்ல 26 தாக்குதல் நடந்திருக்கு, ராணுவ வீரர்கள் மட்டுமே 15க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க, இன்னும் அங்க அமைதி வரல. நீங்க மணிப்பூரை பேசுறீங்க, மணிப்பூரை சொன்னீங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்ததுன்னு சொல்றீங்க சார். அவங்க ஆட்சி காலத்துல இருந்தது என்றால் அங்க இருந்தது, நாங்க நுப்பாட்டிட்டோம், அதுதான் சார் பெருமிதம். இல்ல கொஞ்சம் பொறுமை, நான் பொறுமையா நீங்க சொல்லிருங்க. நேரம் இல்ல இல்ல நேரம் இல்லைதான், நேரம் 2 நிமிஷம் கூட தானே பேசணும். முக்கியமா வந்துட்டேன் இதுல நீங்க கேட்டதுல காஷ்மீர் விவகாரத்தை நீங்க கேள்வி கேட்காம இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிருப்பேன். சரி இருக்கட்டும், காஷ்மீர் விவகாரத்துல நீங்க தான் சொல்றீங்க, அப்ப இன்னும் அங்க அமைதி திரும்புவதற்கான சூழல் இல்லைன்னா மத்திய அரசு அங்க இரும்பு கரம் கொண்டு விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கும். வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பாருங்க, இப்ப கேள்வி கேட்டுனே இருந்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இல்ல சார், முடிச்சிருங்க ஷோவை, ஏன்னா திரும்ப வாய்ப்புகள், அதாவது ஆட்சிக்கான வாய்ப்புகள் கொடுத்திருக்கு, அவ்வளவு காலம் கொடுத்து செய்யலங்கிறதான சார் கேள்வி. ராணுவ வீரர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நீங்க எலெக்ஷன் மட்டும் நடந்துட்டா ஆச்சா சார்? அதெல்லாம் கொண்டு வரது யாருடைய பொறுப்பு சார்? யாருக்கு சார் அந்த பொறுப்பு இருக்கு? அதான் பண்ணிட்டு இருக்காங்க அரசு, அதை செய்யலன்னு தான் சார் குற்றச்சாட்டு. இல்ல அப்ப ஏங்க அவங்க இத்தனை 50 ஆண்டு காலமா செய்ய முடியாது, நீங்க வந்து 5 வருஷத்துல செய்யணும், 100 நாள்ல செய்யணும், இல்லன்னா வந்து 1 வருஷத்துல செய்யணும்ன்றது எப்படி சரியா இருக்கும்? 10 வருஷம் 100 நாள் கொடுத்திருக்கு சார், 10 வருஷம் 3 மாசம் அவங்களுக்கு 10 வருஷம் 100 நாள் கொடுத்தீங்க, அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கல்ல. சார், இன்னும் 50 ஆண்டுகள் வேணுங்கிறீங்க, 60 வருஷம் முடியுங்கிறீங்க.